யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல எக்கனாமி சப்ஜெக்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனமிக்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு இந்த வீடியோவை பாருங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல எக்கனாமில இருந்து ஆவரேஜா 12 to 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பேசிக் கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்தாலே மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸை நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டெப் 1, பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. இந்த கான்செப்ட்ஸ்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸ்டெப் 2, ஃபோக்கஸ் ஆன் டெர்மினாலஜிஸ். ரீசெண்டா நியூஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆன ஸ்டெரிலைசேஷன், பீட்டா, டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், க்ளோஸ்டு எக்கானமி, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் மேல யூபிஎஸ்சி ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப் 3, லிங்கிங் வித் கரண்ட் அஃபேர்ஸ். எக்கனாமி கொஸ்டின்ஸ் டைரக்டா தியரியில இருந்து மட்டும் வர்றதில்ல, கரண்ட் அஃபேர்ஸோட லிங்கேஜ் ஆயும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி ட்ரெண்ட்ஸ், பேங்கிங் செக்டார் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ரீசென்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது மேல யூபிஎஸ்சி உடைய ஃபோக்கஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல அதிகமா இருக்கு. ஸ்டெப் 4, யூசிங் லாஜிக். ரீசென்ட் டைம்ஸ்ல அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சில அதிகமா கேட்கறாங்க. அங்க உங்களுக்கு லாஜிக் தான் அதிகமா ஹெல்ப் பண்ணும் in order to eliminate wrong options. இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா economy will be a easy subject for you. To make your UPSC preparation easier, follow ICLAS IAS Academy.